Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல 11th question பார்க்க போறோம். Question என்னன்னா, a 12 meter tall tree was broken into two parts. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was left standing. அதாவது ஒரு 12 meter tall tree. ஸோ அது வந்து broken into two parts. அதாவது டூ பார்ட்ஸாக வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுனால ஒன் பார்ட் ஆஃப் த ட்ரீ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னொரு பார்ட் ஆஃப் த ட்ரீ வந்து அப்படியே இருக்குது. ஸோ அது வந்து லெஃப்ட் ஸ்டாண்டிங். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட் ஆஃப் த ட்ரீ வந்து இருக்கா, அப்படியே இருக்கிற பார்ட் வந்து அதோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. ஸோ இது வந்து இந்த ஹைட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ட்ரீ, அதாவது ஸ்டாண்டிங்காக இருக்கா. ஸோ அதோட ஹைட்டை வந்து நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளமாக நம்ம ஃபார்முலேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, லெட் எக்ஸ் பி த பார்ட் ஆஃப் த ட்ரீ லெஃப்ட் ஸ்டாண்டிங், அதாவது கட் ஆனதுக்கப்புறம் அப்படியே இருக்க பார்ட். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் வந்து கட்டவே, அதாவது பார்ட் ஆஃப் த ட்ரீ கட் ஆனதுக்கப்புறம் போன பார்ட் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஒய் பி த பார்ட் ஆஃப் த ட்ரீ கட் அவே. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 12 மீட்டர் டால் ட்ரீ. அப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ என்ன, 12. ஸோ அது மூலமாக நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12னா, ஸோ அது மூலமாக ஒய் வந்து என்ன சொல்லலாம், 12 மைனஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங், அதாவது எக்ஸ் வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் 1/3. ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வந்து கியூப் ரூட் ஆஃப் length of the part that was cut away. ஸோ அது மூலமாக x equal to y power 1/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ taking cube on both the sides. இப்போ ரெண்டு பக்கமே கியூப் எடுத்தோன்னா என்ன வரும், எக்ஸ் கியூப். ஏன்னா இந்த பவர் 1/3ல இந்த பவர் 3யை கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே என்ன வரும், y the whole power 1/3 the whole power 3. ஸோ இப்போ இந்த 3 வந்து கேன்சல் ஆகும். ஸோ அது மூலமாக எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லலாம். ஒய் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 12 மைனஸ் எக்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் இந்த சைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங், அதாவது எக்ஸ், அது வந்து ஒரு ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளமாக ஃபார்முலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் இந்த ஈக்குவேஷன். இதான் வந்து 11th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.